ஆக்சுவலாக எனக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்தே இந்த பாட்டு ஒரு மாதிரி அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. எனக்கு ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உடனே மற்றவங்கலாம் பிடிக்காதா, மற்ற ஆக்ட்ரஸ்லாம் அவனுக்கு பிடிக்காதா, நீ இன்னும் அவ்வளோ பெரிய சினிமா ரசிக்கிறான். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எனக்கு அஜித் சாரையும் பிடிக்கும், எனக்கு விஜய் சாரையும் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும். பட் பிரதீப் ரங்கநாதன் ஆல்சோ லைக் ஸோ மச். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருந்து இப்போ இப்படி இடத்துக்கு வந்துக்கிறாரு அப்படின்றத இட்ஸ் ஹியூஜ் திங். எனக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னா இது கெட்ட வார்த்தை கிடையாது, இது நார்மல் தமிழ் வார்த்தை. ஐ ஹாவ் சம் டெக்கோரம்ஸ், ஐ வுட் ஃபாலோ லாட் ஆஃப் டைம்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ திங். அது கெட்ட வார்த்தை கிடையாது. அது சரி, சோறுன்னு சொன்னால் லோ கிளாஸ் ஆகும், சாதம்னு சொன்னால் ஹை கிளாஸ் ஆகும், பார்க்குற ஸ்டீரியோ டைப்ஸ் நம்ம ஒன்றும் இருக்குது தான். லெட் இட் பி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் வாய்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தாத்தா நான் பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கேட்கலையா? யோ. ஸோ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கிளியராக இல்லைனா என்னால் இது செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற மைக்கு ஒழுங்காக இல்லை. அதை போட்டால் ஒரு மாதிரி இப்படியே ஒரு சவுண்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் நான் ஷூட் பண்ணிட்டு என்னால் சரியாக எடிட் பண்ண முடியாமல் நான் தூக்கி போட்டேன். ஸோ அதனால தான் இப்போ ஒரு தனி ரூமில் நான் நின்றுக்கிட்டு இப்போ வந்து உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என்ன மக்களே, நியூ இயர்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? ஆக்சுவலாக நியூ இயர் வந்து மொதல் நாளே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஏன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டேவே பயங்கரமான ஒரு ஆப்பு. எனக்கு மட்டும் தான் அப்படி இது நினச்சா பல பேர் இந்த மாதிரி சந்திச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விடாமுயற்சி ட்ரைலர், ஆனால் வந்தது அது இல்லை, வேறு ஒன்று பெருசாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நியூ இயர் கூட அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ட்ரைலர் வருது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, 12/7 ட்ரைலரா, 7 தலை ஃபார் அ ரீசன் அப்படின்னாங்க. ஓகே 12/7 ட்ரைலர் வருது, பயங்கரமாக வைப் பண்ண போகிறோன்னு நினச்சேன். என்ன இது அப்போதான் தெரிஞ்சது தப்பு அப்படின்ட்டு. ஸோ வந்து ட்ரைலர் வருதுன்னு செம்ம குஷி, பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தேன். ட்ரைலர் வரப்போகுது, மாஸ் காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நியூ இயர் நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும், 12 மணிக்கு கேக் வெட்டணும், அது கூட எதுவுமே யோசிக்கவே இல்லை. நான் வந்து ட்ரைலர் வந்தவொடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆக்சுவலாக 11:30 படுத்துட்டேன். 12க்கு திடீர்னு எழுந்திரிச்சு திடீர்னு ஓடுறேன். நான் 8 மணிக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மேலே வந்து நின்னா தான் 5G வரும். எங்கள் வீடு வந்து ஓரமாக ஒரு காட்டு சைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீஜனில் என் மொட்டை மாடியில் வந்தால் தான் 5G வரும். அப்போ தான் அன்லிமிட்டட். என் நெட்டு தீர்ந்துருச்சு. வேகமாக ஓடி வந்து நின்னா நானும் வெயிட் பண்ணுறேன். அப்போ ட்ரெய்லர் வரல, அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வந்துச்சு. படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ராஜா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் நம்பலை. எப்படி போஸ்ட்பான் பண்ணுவாங்க, அதுதான் சொல்லிட்டாங்கல்ல பொங்கலுக்கு ரிலீஸ், அப்புறம் எப்படி நான் போஸ்ட்பான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸும் நினச்சேன். ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஆளை திட்டினேன். அப்போ தான் தெரியுதோ அந்த ஆள் சொன்னது உண்மைதான் அப்படி. அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. 7 விட்டுருந்தா அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் இப்படி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி இது ரிலீஸ் ஆகலை. என்னடா இப்போ தெரியுது ஏன் அனிருத் இருங்க பாயின்னு சொன்னாங்கன்னு. இருங்க பாய் ஆட்டமாக போடுறீங்க, இப்போ பாருங்க ஒரு நாள் பாருங்க போட்டுடுவோம் பாருங்க அப்படின்றத இமிட்டேட் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்தியன் டூக்கும் ஒரு தான் கதறல்னு ஒன்று விட்டாரு. அப்போ புரியல, அப்புறமா தான் தெரிஞ்சு படமாக தான் நம்ம கதறுவோன்னு. இப்போது சொல்லிக்கிறாரு, நமக்கு புரியல. சரி விடாமச்சு ரிலீஸ் ஆகும். உனக்கு என்ன மண்டையில் பிரச்சனையா? உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 முடிஞ்சு இந்த 12 அப்படின்னு அடிச்சுட்டு என்னமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த செகண்ட் போனோடனே அடுத்த வருஷம் ஆயிடுச்சுல, பட் இன்னமும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஆனால் அதே மாதிரி 12 மணிக்கு விட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா ஏன் இது இப்போயே தான் சொல்லணுமா, அப்புறம் சொன்னால் என்ன குறைஞ்சா பேரும் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னமோ சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ வென் கம் டு தி நியூ இயர், விடாமுயற்சி டாபிக் விட்டு நியூ இயருக்கு வந்தால், ஸோ விடாமுயற்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரிசையாக அன்றைக்கி நாளில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு டே ஆஃப் நியூ இயர். என்னடா மொதல் நாளே இப்போ இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது போல், மற்றவங்களாம் ஜாலியாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் டேவே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம்னா நைட்லேருந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, அது என்ன மாதிரி அது என் கேஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டா, என் ஃப்ரெண்டு வழக்கமாக நார்மலாக அவனுக்கு வந்து சென்சிட்டிவ் பாடி தான், பட் இருந்தாலும் இந்த வாட்டி உடம்பு ஓவராலாக போட்டு தாக்கி இப்போ ஹி நீட்ஸ் டு டேக் 35 டேப்லெட்ஸ் வித்தின் அ மந்த்.
சாரி வித்தின் 15 days எப்படி வந்து போட்டு தைக்கிறது பார்த்தீங்களா? பரவாயில்ல, நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ, பட் இப்போ தான் தெரியுது 24 வாஸ் ஆசம். ஐ திங்க் ஸோ 24 வாஸ் நைஸ். ஸோ சாமி, பட் நான் விட மாட்டேன். பட் ஐ ஹேவ் டேக்கன் சம் ரெசல்யூஷன். இல்லை, ஒரு எய்ம் என்னன்னா, இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே 250 வீடியோவாச்சும் அட்லீஸ்ட் போட்டுடணும். எப்படி சப்ஸ்கிரைப் ஏறிடும்ல, அதனால தான். ஸோ வந்து எப்படியும் இல்லை, என்னால் எவ்வளோ பர்ஃபெக்டாக போட முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக போட போகிறேன். திஸ் இஸ் வாட் த திங் இஸ், திஸ் இஸ் வாட் திஸ் வீடியோ இஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர். See you back at another episode. நாளைக்கு பார்க்கலாம்.